என்ன பண்ண சொல்ற? என் தலையெழுத்த பாரு எப்படி கிடக்குன்னு. ஏண்டி உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இருக்கிறது இல்லைல்ல? இருந்தாலும் இருந்தா ஏன் இப்படி இருக்காரு? இல்ல, ஒரு வீட்டுல ஒருத்தி வந்து கோச்சிட்டு வந்து உக்காந்துருக்கா. அது என்ன நம்ம பொண்ண இன்னத்துக்கு தங்கச்சி, அவளுக்கு நல்லது கெட்டதுன்னு அவன் தான் சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கணும். ஆனா இப்ப கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன போ, இவங்களெல்லாம் நம்பி பிள்ளைங்களை வேற பெத்துக்கிறாங்க. பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? அதுவும் அந்த பிள்ளையும் வேற சொல்லிட்டு தான் போயிருக்கான். நாத்தனா இருக்காரு, இன்னைக்கு வந்து கேட்டிருக்கா, வா உமா அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் புருஷனுக்கு நீங்கள் காசும் தர வேணாம் ஒன்றும் தர வேணாம், நீ வந்து இந்த வீட்டோட இருமா, இப்படி நீ கோவப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுனால ஏதாவது மாறப்போகுதா? ஒன்றும் கிடையாது, நீ கம்முன்னு வான்னு. ஆனால் என் வீட்டு கிளவியா நீ போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அவளை அதை இதைன்னு சொல்லி இருக்க வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம என்னத்தை சொல்கிறது? புருஷன் பொண்டாட்டினா இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க. ஒரு நாள் ஒரு பொழுது தான் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கெல்லாம். அதை விட்டு 10 நாளைக்கு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப நமக்கு மனுஷனுக்கு கோபமும் வராத? வீட்டுல இருக்கவே பிடிக்கல. சண்டை போட்டு வீட்டை விட்டு போறேன்னா விட்டுருவாங்களா? அததான் நானும் கேட்குறேன். இப்போ நான் போயிருந்தேன்னா எனக்கு போகிறதுக்கு போக்கணும் இல்லை, ஏன்னா என்ன பெற்றவங்களா இருக்காங்க. அதனால என்னை எங்கே திட்டினாலும் அடித்தாலும் ஒடிச்சாலும் நான் வீட்டோட கிடக்கிறேன். வீட்டில் வயசுக்கு வந்த புள்ள இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும், ஏதாவது ஒரு அக்கறை இருக்குது. என் வீட்டுக்காரனும் இப்படித்தான் குடிச்சுன்னு இப்பத்தான் என் பையன் முன்னேறி வந்து இந்த வீடு கட்டணும் வைக்கிறான். அதையும் அந்த ஆள் எங்க விட்டுறது? வீட்டுக்கு வீடு ஒண்ணு இப்படி இருக்குது போங்க. இப்பத்தான் அந்த ஆறுமுகமும் அமுதவும் வேற கூட்டிட்டு வந்துட்டான்ல, அந்த பிரச்சனை ஒழிஞ்சுது. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிரச்சனை முடிஞ்சு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அடுத்து ஒன்று வீட்டில் வந்து உக்காந்துருக்கா. நானும் சொல்லியும் பார்த்துட்டேன் பொறுமையா, உமா இது சரியில்லை உமா, நீ போவுமா, அந்த தம்பியும் வந்து கூப்பிட்றான், இதுக்கு மேலே என்ன இறங்கி வரணும் அப்படின்னா என் மாமியார் கிழவி என்கிட்டையும் எங்கள் அம்மாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றா. ஏம்மா உன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? உங்கள் அம்மா வந்து என்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுது. இதுக்கோசரம் உங்கள் அம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் வைக்கணும்னா என் மாமியார் என்கிட்ட கேட்டுருமா? இதுங்கெல்லாம் என்னைக்கும் திருந்தாதுங்க. இந்த மாதிரி அம்மாக்கள் இருக்கிறனால தான் இந்த நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையே கெட்டு குட்டிச்சவரா போகுது. ஏதோ அந்த அன்பு குட்டியை பார்க்கறதுக்கு அவங்க அத்தை வீட்டில் வந்து உட்காந்துருக்கா, அதனால அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. இன்னும் அவங்களும் இல்லைன்னா என்ன ஆகுறது? வீட்டில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சியா இல்லையா? ஆமாம், நான் ஆக்கி வைக்கவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இவளுக அங்கே பேசவும் இங்கே பேசவும் கடைசியில் வந்து நல்லா மூக்க முட்டை 2 பேரும் திங்கிறாளுங்க. எனக்கு என்னன்னா சண்டையை போட்டுட்டு வர்றதே நல்லா தின்னு கொளுத்து போகிறதுக்கு தான் தோணுது. ஏன் சொல்லு, இப்போ நம்ம வீட்டிலலாம் புருஷன் முன்னாடி சண்டைன்னா பச்சை தண்ணி பல்லில் படாது எத்தனை நாள் ஆனாலும். இவ அப்படி இல்லை, எனக்கு இட்லி வேணாம், தோசை வேணும், சிக்கன் வேணாம், மட்டன் வேணும், புளிக்குழம்பு ஏன் வச்சிங்க சாம்பார் வைக்காம அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாமா. இவளுக்கு ஆக்கி போடுறதுக்கு நம்ம பிள்ளையா பிறந்திருக்கோம், அதான் ஆக்கினாலும் சரி என்ன பண்ணாலும் சரின்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதான் சரி விடு, வீட்லயே தானே உக்காந்துருக்காங்க, ஆக்கி திங்கட்டும். அப்புறம் நம்ம வேலைக்கும் போயிட்டு இவளுக்கு ஆக்கியும் போடுவாங்களா? ஆக்கி புருஷங்கரன்னு திட்ட போறாரு. அந்த ஆள் திட்டினா திட்டிட்டு போறான், எனக்கு என்ன வந்துச்சு? வந்து வீட்டில் உட்காந்தோமா விருந்தோ மருந்தோ 3 நாள் தான், காலம் முழுக்க இங்கேயே உட்காந்து வடிச்சு கூட்டிகிட்டு இருப்பாங்களா? கஷ்டப்பட்டு சீட்டு பணம் வாங்கி கூட அதில் 10 ரூபா ஒரு செலவு பண்ண முடியல தெரியுமா? அவங்களுக்கு செய்யவும் இவங்களுக்கு செய்யவும் ஒன்றும் செய்யலை தெரியுமா? வாயை கட்டி வைத்து கட்டி அம்பிட்டு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? வாடகை வீட்டில் தான் இருக்கோம், சொந்த வீடு கட்டணும், 4 பேர் முன்னாடி வாழணும் வைக்கணும், அந்த எண்ணமே இல்லை. சரி விடு என்ன பண்ணி தொலைகிறது? வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி எல்லா வீட்லேயும் பிரச்சனை தான். ஏம்மா உன் வீட்டு பிரச்சனை இல்லை, என் வீட்டு பிரச்சனையை மறந்துடாதீங்கம்மா. வீட்டு வேலை அப்படியே கிடக்குது. உன் புருஷரு இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என் பையன் வேற சண்டை போடுறான், இவரை நம்பி கொடுத்தா இவர் என்ன இன்னைக்கு நாளைக்குன்றாரு. பொருள் எல்லாம் வாங்கி போட்டு கிடக்கு, காசு மட்டும்தான் வாங்குறாரே தவிர வேலை வெட்டி ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாருன்னு ரொம்ப சங்கடப்படுறான். ஏதோ தெரிஞ்சவங்க 3வது மனுஷங்களுக்கு கொடுக்குற பணத்தை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு போவோன்னு தான் உங்கள் வீட்டுக்கார வந்து வீடு கட்ட சொன்னது. அவர் என்னமோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், இது வேற எது விஷயமா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, வீட்டு வேலைமா. அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு பையன் சம்பாதிச்சது, இவங்க வாங்கி ஊற்றிக்கிறதுக்கு நம்ம தான் பண்ண முடியுமா? நான் அவர்கிட்ட சொல்கிறேன். சரி நான் வரேன். என்ன வீட்டு பிரச்சனை பேசினோன்னே அப்படியே போற? இல்லை சமைக்க வேற இல்லைல்ல, அதான் இந்த மனுஷனால நல்லா இருக்க இடத்துலையும் பொல்லாப்பா தான் இருக்கு. வீட்டுக்கு 10 ரூபா சம்பாரிச்சு கொடுக்கத்தான் முடியல, குடிச்சே அழிக்கிறான்னு இப்போ இவெல்லாம் வேற என்னை கேவலமாக பேசுகிற அளவுக்கு ஆளாக்கி விட்டுட்டான்.
இந்த ஆளை என்ன பண்ணி தொலைகிறது நான்? ஒன்றும் பேச முடியல வீட்டில். இந்த கிளவி வேற வந்துட்டா. இதில் அவ கூட சேர்ந்துக்கிட்டு இவளும் வந்துக்கிட்டு வாயாடுவாளுக. ஏடி எந்த நேரத்துல எதை பேசணும்னு இல்ல, வீட்டு பிரச்சனையில இப்பதான் பேசுவியா? என்னம்மா பண்றது? 1 ரூபாயா 2 ரூபாயா அத்தனை லட்சம் போட்டு வீட்டை கட்டணும்ல. கட்டுவோம் கட்டுவோம். தங்கம் வாங்க, நீங்கள் வந்து படுப்பீங்க. அம்மா எப்பத்தான் வருவாங்க? வாட்டால வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்றல, சும்மா எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு. பிள்ளைகிட்ட என்ன பேசுறீங்க? இன்னும் எப்படி பேச சொல்ற? எனக்கே கடுப்பா ஆகுது. வர்றதை விட்டுவிட்டு இப்பதான் போய் இவ்வளவு வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணும். இப்ப நீ போய் கூப்பிட்டுருக்க, வர வேண்டிதானே? போய் நம்ம காலடி விழுந்தோம்னா ரொம்ப தெனாவட்டத்தான் இருக்கும். அதெல்லாம் வயிறு காய விட்டாதான் சரிப்பட்டு வரும். டே தம்பி, அம்மா அப்படி தாண்டா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ தாண்டா ஏதோ ஒரு முயற்சி பண்ணி போகணும். நானும் போய் பேசிட்டு வந்துட்டேன். அவனை எதுக்கிட்ட இப்படி நோண்டிக்கிட்டு இருக்க? அவன்லாம் போக மாட்டான். அவளுக்கு என்ன, அவ வரட்டும். நீ போனல என்ன சொல்லி அனுப்புன? உங்க அம்மா வந்து என் காலில் விழுந்தா தான் வருவேன்னு சொல்லி இருக்கா. அப்புறம் அவகிட்ட போய் நம்ம என்னத்த போய் பேச முடியும்? நான் என் கௌரவத்தை விட்டு அவ காலில் போய் விழுந்தனா ஏன் மரியாதை என்ன ஆகுறது? என்னால போய் காலில் விழ முடியாது. பையன் வாழ்க்கைக்காக நம்ம விழுகிறதா என்னம்மா பிரச்சனை? நம்மள வாழ்ந்து அனுபவிச்சிட்டோமா, அவங்க வாழ வேண்டியவங்கம்மா. ஏடி அதுக்குன்னு என்ன போய் காலில் விழ சொல்லுவ, நீ போய் விழ சொல்லுவ? யாரு செத்தாலும் இந்த சாந்தை எவ கால்லையும் போய் விழ மாட்டா. ஷப்பா, ஆளுக்கு கொடி தூக்குங்க. நான் தான் நடுவில் கடந்துட்டு மல்லாடிக்கிட்டு இருக்கேன். நீங்களாவது ஒன்றும் சொல்லவும் மாட்டீங்க. வாயிலனா கொள்ளுக்கட்டையா வச்சிருக்கீங்க பாருங்க. என்கிட்ட ஏறிக்கிட்டு வர்றத அதானே மாப்பிள்ள படகு சவனன்னு இருக்காரு. நம்மள நம்பி வந்தவரை சும்மா அது பேசிக்கிட்டு இருக்காத நீ. அன்புக்குட்டியே வாமா, நம்ம வீட்டுல போய் தூங்குவோம் வா. அம்மா வேணும் அம்மா வருவாங்க சரியா? அம்மா நைட்டு வீட்டுல இருப்பாங்கன்னு சொன்னீங்க. பாருடா பாரு, புள்ளைய விட்டு கூட போய் உக்காந்து இருக்கிறத பாரு. தம்பி, புள்ள இன்னைக்கு வந்து படுக்கிற மாதிரி தெரியல. என்ன பண்ணுவோம்? பாப்பாவை கூட்டிட்டு போய் அங்க உமாட்ட விட்டுருவோமா எப்படி? இல்லக்கா, புள்ளையெல்லாம் அப்படி விட முடியாது. அப்படி சொல்றேன் என் சிங்க குட்டி. இப்ப பேசுற பத்தியா, இதான் சரியான பேச்சு. என்னமோ பண்ணுங்க, சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன். எனக்கு மண்டை வலியே வந்துரும் போல இருக்கு. டே மவனே, நீ தெளிவா இரு சரியா? நாட்டக்கார சிரிக்கியே ஆட்டத்தை அவ கொட்டத்தை அடக்கி வீட்டுக்குள்ள விடுறேன் இரு. மணி 10 ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? நேரமா வா, நம்ம வெளியே போகணும் வைக்கணும். ஆனா இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. அப்பனா இவனுக்கு என்ன விட இவனுக்கு வேற தானே முக்கியம். முக்கியம் இல்ல, இவனுக்கு என்னை விட முக்கியமா தான் நிறைய இருக்கு. நல்லா புரிஞ்சு போச்சு. இது பாத்துக்கிறேன், வரட்டும் இன்னைக்கு. குண்டு மல்லி கொடியே கொள்ளையடிக்காதே. அமுதா, என்ன அமுதா குமுதா? என்ன அமுதா இவ்ளோ கோவமா இருக்க? நான் வேற எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போகணும் வைக்கணும்னு உங்ககிட்ட அத்தனை தடவை சொன்னேன். ஆனா என்னோடதை விட உனக்கு உன் சந்தோஷம் தானே முக்கியம். நிலைமை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசாத. என்ன நிலைமை? என்ன நிலைமைன்னு கேக்குறேன். காலையில போய் இன்ன வரைக்கும் வீடு வரல. 10 மணிக்கு வர. காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போனேன்? 9 மணிக்கு போய் ராத்திரி 10 மணிக்கு வந்தா எந்த வீட்டுலதான் கேட்காம இருப்பாங்க? இவரு காசு இல்லம்மா, அதுக்கு தாமா நான் போயிட்டு வந்தேன். ஆனா உன இதை சொல்லிடுவா, காசு இல்லைன்னு. உங்ககிட்ட என்னைக்குதான் காசு இருந்திருக்கு இன்னைக்கு காசு இருக்கிறதுக்கு? எப்பயுமே இல்ல இல்ல இல்லன்னு தானே சொல்லுவ. அமுதா, இங்க பாரு, இந்த அமுதா குமுதாலாம் வேணாம். இனிமே நான் உங்ககிட்ட பேசுறதாவும் இல்ல. ஐயோ அமுதா, என்கிட்ட காசு இல்லம்மா. இன்னைக்கு அந்த கூலி கொடுக்க வேண்டியது. கூலி கொடுத்திருந்தா இந்நேரத்துக்கு நான் வீட்டுக்கே வந்திருப்பேன். 8 மணி 9 மணி வரைக்கும் பார்த்தேன், கூலியே கொடுக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? நீ வேற ஆசைப்பட்டு கேட்ட. உன் ஆசையை தடவை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிறைவேற்றி வைக்கணும்னு எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? அப்புறம் 10,000 ரூபாய் போயிட்டு கந்துக்கு தான் வாங்கிட்டு இருந்தேன். அதுலயும் 2,000 பிடிச்சிக்கிட்டாங்க, மீதி 8,000 கொடுத்தாங்க. அதை தான் கொண்டு வந்திருக்கேன். இப்படி பேசுறியம்மா? பின்ன சும்மாவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த புடி, இதுல 8,000 ரூபாய் இருக்கு. தடவை நீ ஆசைப்பட்டு கேட்ட. உன் ஆசையை கூட நிறைவேற்றலாம். அப்புறம் நான் எதுக்கு புருஷன்? உனக்காக தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம நீ நல்ல வசதியா வாழ்ந்த பிள்ளை வேற. உனக்கு ஏதாவது தேவையை கூட என்னால நிறைவேற்ற முடியல. அவர் கொடுக்குற 700-800 ரூபாய் சம்பளத்துல. அதனாலதான் சரி வாங்கிட்டு வருவோன்னு லேட் ஆகி போச்சு. அதுவும் அந்த அக்கா இங்க போய் அங்க போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள மணி ஆயிட்டு. இதுக்கு போய் கோவப்படுற? இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இங்க பேச விட்டாதானே நான் சொல்றதுக்கு. நீ தான் பேச விடாமையே பேசுறியே. அப்புறம் நீ பேச விடாதுன்னு சொல்றேன். சரி, நாளைக்கு நான் லீவ் சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில இருந்து உன் கூட தான். போதுமா? அது விடிஞ்சாதான் நிச்சயம். நீ சொல்ற வார்த்தையெல்லாம் நான் தண்ணியில தான் எழுதி வைக்கணும்.
ஏம்மா அப்பதான் பாதுகாப்பா இருக்குமா? அப்பதான் தண்ணியோட தண்ணியா களைஞ்சு போயிரும்னு. அமுதா கோவப்படாதம்மா, எனக்கு எல்லாமே நீதான், உன்னை விட்டு எனக்கு வேற யாரு? ம்? அம்மா பசிக்குதும்மா, சோறு தண்ணி ஆக்கவே இல்லையாம்மா. ஆட்டக்காரி சிரிக்கி எங்கிட்டு போனான்னு தெரியலம்மா. சாயங்காலம் வந்த உடனே டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வந்து டொம்முன்னு வச்சுட்டு வெளியே போனவன் தான் இன்ன வரைக்கும் வரல. வயசான சாப்பிடுவாங்க வைப்பாங்க, வீட்டுக்கு ஒரு நாத்தனார் வந்திருக்கா ஏதோ செய்வோம் வைப்போம், ஏதாவது ஒன்று இருக்குது. அதெல்லாம் என்னத்தை சொல்லுன்னு தெரியல. என் பையன் முதல்ல மாதிரி அடி போடுறதில்ல, அடி எதுவும் போட்டாதான் இவளுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். பசிக்குதும்மா. சரி இருமா உங்கள் அண்ணினை கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா, அதை ஒன்று செய்ய சொல்கிறேன். 10 மணி ஆச்சு, நேரத்துக்கெல்லாம் என் வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பேன். நீங்கள் இன்ன வரைக்கும் சோறு போடலை. உங்கள் அண்ணன் வந்துட்டான். என்னம்மா சாப்பிட்டீங்களா? ஆமாம், உன் பொண்டாட்டி எங்கே சமைச்சு போட்டுச்சு சாப்பிட்றதுக்கு? இன்னும்மா என்ன சொல்ற? என்னத்த அவ சொல்லுவா, சாயங்காலம் வந்தா தூக்குவாளியை இப்படி டம்முன்னு வச்சா, காலையிலேருந்து வேலைக்கு போகிறேன்னு போனவ சாயங்காலம் வந்து ஒரு நிமிஷம் வீட்டில் தங்களையே அப்படியே வெளியே ஓடிட்டா. இன்ன வரைக்கும் சோறு முகலை ஒன்று முகலை. மணி எத்தனை? 10. ஒரு மாமியாருக்கு இன்னொரு இது வச்சு தரல, ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கல. ஏன் நாத்தனாரு ஒரு பிரச்சனைன்னு வந்து உட்காந்து அவளுக்கு இன்ன வரைக்கும் ஒரு சோறு போட்டு தரல. இப்படியெல்லாம் இருந்தா உங்களெல்லாம் நம்பி நான் பிள்ளைய விட்டுட்டு போனா வயசான காலத்தில் எப்படி அவளெல்லாம் பார்த்துப்பீங்க நீங்கள்? அவள் இன்னும் சோத்துக்கு தண்ணிக்கு இல்லாமல் வந்து இங்கே உட்காந்துருக்கா. அவள் வீட்டில் கிடக்குது அவ்வளோ சொத்து பத்து, மாப்பிள்ளை அம்பிட்டு சம்பாதிக்கிறாரு. இன்னைக்கு அவள் பிரச்சனை நீங்கள் வந்து உட்காந்துருக்கா, ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. நீ என்னமோ வேலைக்கு பண்ணி இப்படி ஓடிடுற. வருத்தப்படாத தங்கச்சி வரட்டும், அவர் வந்த உடனே நான் ஒரு படம் எடுத்துறேன், சரியா? இதுக்கு சாமி என் பிள்ளைகிட்ட வேலை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கா? லட்சுமி தனலட்சுமி சொல்லுங்கப்பா. மாத்தாக்கடி எங்க போனா? இல்லப்பா, நான் வந்ததுலேருந்து அம்மாவை பார்க்கல. வந்ததுல இருந்து நான் ஆணி பிடிக்கிட்டு இருந்தீங்களா எல்லாரும்? நானும் வேலைக்கு போயிட்டு ராத்திரி வரேன். உங்களுக்கு என்ன வீட்டோட தானே கிடக்கீங்க? ஒரு சோறு குழம்பு ஆக்கி கூட உங்களுக்கு போட்டு கொடுக்க கூடாது? எல்லாம் உங்க அம்மா ட்ரைனிங்கப்பா. அடுப்பு கரைக்கு போகக்கூடாது, வைக்கக்கூடாது, அவங்கள செஞ்சு திங்கட்டும் வைக்கட்டும். இப்பயும் கூட நாங்கள் செஞ்சு திங்கணும் தான் இப்போ வீட்டை விட்டு ஓடி இருப்பா. இவரு இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏண்டி எங்கடி போய் சுத்திட்டு வர? என் தங்கச்சி எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணு ஆக்கி போட முடியல. எங்கடி போய் சுத்திட்டு வர? நான் என்ன வேலைக்காரியா இந்த வீட்டுக்கு? ஆக்கி போடுறதுக்கும் உங்களுக்கு நேரத்துக்கு துணியை துவைச்சு போடுறதுக்கும் வேணும்னா ஆக்கி திங்க வேண்டிதானே. நான் வீட்டில் யாருன்னு வேலை செஞ்சு இப்படித்தானே வரேன். இந்த வராததுமா எதுக்கு இப்படியே கத்திட்டு கிடக்குற நீ? நீங்க கத்துனீங்க, அதான் நான் கத்துனேன். ஓ, அப்ப நான் அடிச்சா நீ திருப்பி அடிப்பியோ? ஏன் அடிச்சுன்னா பாருங்களே. யாரு நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதையே இரு. போய் சமையல் வேலையை செய்ய. எனக்கே உடம்பு வலியா இருக்கு, வேணும்னா ஆக்கி திங்கட்டும். இங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படியே போறவ பத்தியா? உங்க அக்கா தங்கச்சி தானே, நீங்களே ஆக்கி கொடுங்க, சாப்பிடுவாங்க. திமிரு பிடிச்சவ. ஏண்டாப்பா பேச பேச வாயிலே ஒன்று நங்கு நங்குன்னு வச்சுன்னா அவள் இனிமே திருப்பி பேசுவாளா? ஆமாம்மா, அப்படித்தான் பண்ணணும் இனிமே. வாய் பேசுன்னு வாயிலே ஒன்று நங்கு நங்கு நங்குன்னு வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேச்ச கேட்பாங்க. அதை விட்டுவிட்டு நீ விட்டுக்கிட்டு இருக்க பாரு, அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அப்பா நீங்கள் கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்க. எரியிற தீயில எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காம அப்பாவும் அம்மாவும் பேசி முடிச்சாலே எல்லாம் சரியா போயிடும். நீங்க வேற சின்னதா இருக்கதை ஊதி ஊதி பெருசு பண்ணிக்கிட்டு பாத்தியாடா உன் பிள்ளை இப்படி பேசுறான்னு. அதானே ஆத்தாள் மகளும் ஒன்னொன்னு சொல்லிட்டு ஓடிடுறது. அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளைன்ற ஒரே காலத்துல கையை வைக்கல, இல்லன்னு வையே அடி வெள்ளு ரோட்டி போடுவேன் பாத்துக்க. எமாடி நீ கவலைப்படாத, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். மத்ததுங்க பட்னியா கிடக்கட்டும். உனக்கு என்ன யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? இருமா வாரேன். அண்ணே ரைஸ் வாங்கிட்டு வானே, வாக்கெல்லாம் சப்புன்னு கிடக்கு. பாத்தியாடி உன்னனுக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்லை. வரவெல்லாம் எல்லாம் பேசுறாங்க பாரு. இதுக்கெல்லாம் கடவுள் கூலி கொடுப்பான்.